இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா கேட்டதுனால உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர. நின்னு போன இந்த கல்யாணத்தை நீ தாண்டா நடத்தி வைக்கணும். அப்ப நான் உன்னை உயிரோட விட்டுறேன்டா. நானா? நீதான். நானா தப்பை செய்யலன்னு சொல்றல. நான் தான் சாட்சி இருக்குன்னு சொல்றேன்ல. ஐயோ, உண்மையிலேயே எனக்கு யாருன்னே தெரியாதியா? தெரியலன்னு சொல்லி தப்பிச்சிரலான்னு பார்த்தனா உன் உயிரடா இன்னைக்கே எடுத்துறேன்டா. வேண்டாம். ககன் இந்த கல்யாணத்தை நடத்துவான். என் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்துவான். நான் அதை எப்படி நம்புறது? அவன் என்னோட புள்ளங்க. என் வார்த்தையை மீற மாட்டான். அது உன்னோட நம்பிக்கை. நிஜமாவே அவன் கல்யாணத்தை நடத்துறான்னா இன்னைக்கு எந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நின்னுச்சோ அதே டைம்குள்ள நாளைக்கு அதே டைம்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்தணும். இல்லன்னா இவனோட சேர்த்து உன்னையும் துணைக்கு நான் மேல அமுச்சு வச்சிருவேன். ககன், நிறுத்துடா. என் புள்ள சார்பா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் புள்ள இந்த கல்யாணத்தை நடத்துவான். எனக்கு தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் அந்த பக்கம் போனதும் நீங்க இந்த பக்கம் ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னா அப்படி ஓட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏய், சொன்னதை செய்ய முடியலன்னா சாவுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னா ஓடி போறதை தவிர உங்களுக்கு வேற என்னடா வழி இருக்கு? நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துற வரைக்கும் நீயும் உன்னோட பொண்ணும் என்னோட கஸ்டடியில இருக்கணும். ஏய், ஏய், பேசிட்டு இருக்கல. அம்மா, அவன் என்ன பேச விட. இங்க பாருங்க, நான் உங்க கூட அங்க வரேன். என் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்தி என்ன மீட்டு கூட்டிட்டு வருவான். வாங்க போலாம். டேய், 24 மணி நேரம் தான் உனக்கு இருக்கு. மணி நேரம் தான் உனக்கு இருக்கு. மணி நேரம் தான் உனக்கு இருக்கு. சொல்லு அபூர்வா. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? அவ்வளவு கோவமா கிளம்புனீங்க. அங்க என்ன நடந்துச்சு? எங்க அவனோட உடம்பு முழுக்க புல்லட்ஸ் பாயிர மாதிரி சுட்டுட்டீங்களோன்னு போன் பண்ண. என் கோவத்துக்கு உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். ஆனா நம்ம வீட்ல அந்த வீட்டை பத்தி யோசிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். அதான் அந்த கிருஷ்ண பிரசாத் இருக்கானே. அவன் என்ன பண்ணா மாமா? ககன எதுவும் பண்ணாதன்னு போற வழியில குறுக்க வந்து எனக்கு தெரியாமலேயே என் கண்ல இருந்த புல்லட்ஸை எடுத்துட்டான். அப்படின்னா அவன் இன்னும் சாகலையா? அவ்வளவு பண்ணவன அப்படியே விட்டுட்டு வரீங்களா மாமா? கல்யாண மண்டபத்துல இந்து கல்யாணத்தை நிறுத்தி எல்லாரும் முன்னாடி நம்மள கேவலப்படுத்துறவன அப்படியே விட்டுட்டு வரீங்களா? என்ன அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க மாமா? என் குடும்பத்தை கேவலப்படுத்தினவன அவ்வளவு சுலபமா எப்படி விட்டுட்டு வருவேன்? அங்க அவனை கொல்லணும்னு போகும்போதுதான் சாரதா குறுக்க வந்துட்டா. இன்னைக்கு எந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நின்னுச்சோ அதே டைம்குள்ள நாளைக்கு அதே டைம்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்தணும். இல்லன்னா இவனோட சேர்த்து உன்னையும் துணைக்கு நான் மேல அமுச்சு வச்சிருவேன். என் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்தி என்ன மீட்டு கூட்டிட்டு வருவான். வாங்க போலாம். நிஜமாவா? அந்த சாரதா உங்களோட வராளா? ஆமா, கார்ல தான் இருக்கா.
போதும் மாமா, இது போதும். அந்த சாரதா நம்ம கூட இருந்தா ஹம், அவனுக்கு வேற வழியே இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்தியே தான் தீரணும். நடக்கணும். இல்லன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். வந்து டிராமா பண்ணானே அவனை வர வச்சு பிரச்சனையை உருவாக்குனதும் நான் தான். கடைசியில அந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி பண்ணதும் நான் தான். இது எல்லாத்துக்கும் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் நானே தான். அதோட பலனை மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீயா? ஆமா, நான் தான். எல்லாமே இந்த அபூர்வா ஆட வைக்கிற ஆட்டம். நீல ஒரு மனுஷிதானா? இன்னமும் உன் பொண்ணு மாதிரி தானே அவ கல்யாணத்தை நிறுத்திருக்க? அவ ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட இறக்கங்கிறதே இல்லாம அது ஏதோ நீ பண்ண நல்ல காரியம் மாதிரி பெருமைப்பட்டுட்டு நிக்கிற. ராஜா போருக்கு போனா போர் வீரர்கள் இறந்து போனாதான் தர்மம். கல்யாணம் நின்னதுனால இந்து அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு காரணமா இருந்தும் கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்போவே இத பத்தி அப்பா கிட்ட சொல்றேன். ஹலோ 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 ஹலோ, என்னன்னு போய் சொல்லுவ? யார்கிட்ட சொல்லுவ? சாட்சி என்ன இருக்குன்னு போய் சொல்லுவ? எல்லாம் அந்த ககன்தான் பண்ணாங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. நீ போய் சொன்னாலும் நான் தான் பண்ணேங்கிறதுக்கு எந்த இடத்துலயும் எந்த ஒரு சின்ன ஆதாரத்தை கூட உன்னால காட்ட முடியாது. என்னம்மா நீ? என் அபூர்வாவை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கணும்னா எல்லாரும் அரிவாளு, கோடாரிய பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க அபூர்வா பக்கத்துல இருக்கிற மரத்தை அது மேல விழுற மாதிரி பண்ணி தான் கையில மண்ணு கூட ஒட்டாத மாதிரி பாத்துக்குவா.